நாளைக்கான பிரமல பார்த்தீங்கன்னா சோழன் நிலாவை எப்படியாவது சமாதானப்படுத்திட்டு நிலா கூட சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிடணும் பிளான் பண்ணி வீட்டுக்கு போறாங்க. நிலா கிட்ட ரொம்பவே வழியே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நிலாவோ எனக்கு அன்னைக்கே சொல்லிட்டுல இது மாதிரி திரும்ப திரும்ப வந்து என்னை கட்டாயப்படுத்தி என்கிட்ட பேச முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்க மாட்டேங்கிற மாதிரி ரொம்பவே கோவப்பட்டு பேசிடுறாங்க. அடுத்து சொல்லணும், ப்ளீஸுங்க கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க, நீங்க பேசாம எனக்கு கஷ்டமா இருக்கு, உங்ககிட்ட பேசணும்னு மனசு தோணுது, அதனால தாங்க உங்ககிட்ட நான் திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கேன். எதுக்காக உங்க காலில் விழுகிற அளவுக்கு நான் இறங்கியிருக்கேன்னா அந்த அளவுக்கு நான் உங்களை உயிருக்கு உயிரை காதலிக்கிறேங்க, அது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நிலா நாளில் கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு, ஆனால் உங்களை பற்றின உண்மை தெரியும் போதெல்லாம் உங்களை பார்க்கறதுக்கு எனக்கு பிடிக்கல, அதை நீங்கள் அவ்வளோ தூரம் என்கிட்ட கட்டாயப்படுத்தினுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த வீட்டுக்கு திரும்ப வந்தனே தவிர நானே விருப்பப்பட்டு இந்த வீட்டுக்கு வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இது கேட்டு சோழன் கண்டிப்பாக இந்த ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க, நஷ்ட மாதிரி நான் மாறி காமிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு பக்கம் வானதி பாண்டியனை தேடி வராங்க. பாண்டியன் கிட்ட உனக்கு நான் எத்தனை டைம் கால் பண்ணாலும் எதுக்கு பண்ணி அட்டன் பண்ண மாட்டேங்கிறேன், சண்டைப்பட்டு அப்படியே போயிடும்னு நினைச்சியா அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறாங்க. பாண்டியன் என்ன பண்ண, இப்ப எதுக்காக எனக்கு திரும்ப திரும்ப கால் பண்றேன், நான் கால் பண்ணக்கூடாதுன்னு மொபைல் பிளாக் பண்ணி வச்சல, இப்ப எதுக்காக எனக்கு திரும்ப திரும்ப கூப்பிடுங்கிற மாதிரி சொல்றாங்க. சாரி, நான் ஏதோ அவசரப்பட்டு வீட்டுல மேல கோபத்துல வேறொரு மாப்பிள்ளை பார்க்க சொல்லிட்டேன், அவங்களும் அந்த பேச்சு கேட்டு வேறொரு மாப்பிள்ளை பார்த்து முடிவே பண்ணிட்டாங்க, வச்சு முடிச்சிட்டாங்க. வர 15ஆம் தேதி எனக்கு கல்யாணம் முடிவு பண்ணிருக்காங்க. பாண்டி தயவு செய்து இதுல இருந்து எனக்கு காப்பாத்து, நீ வந்து வீட்டுல வந்து பேச, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேங்கிற மாதிரி சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. பாண்டியன் அதை கேட்டு பயங்கரமா கோவப்பட்டு ஓ இஷ்டத்துக்கு நீ முடிவு பண்ணல, போய் அவனே கல்யாணம் பண்ணிக்கோ, இந்த பாண்டியனை மறந்துங்கிற மாதிரி கோவப்பட்டு பேசுறாங்க. வானதியோ உன்னை மறந்துட்டு என்னால கண்டிப்பா அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது பாண்டி, தயவு செய்து புரிஞ்சுக்கோ, வந்து வீட்டுல வந்து பேசுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா பாண்டியோ எக்காரணத்தை கொண்டு நான் வந்து உங்க வீட்டுல வந்து பேச மாட்டேன், நீயே முடிவெடுத்து பண்ணதானே, நீயே போயிட்டு பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. வானதி என்ன பண்றேன்னு தெரியாம அழுதுகிட்டே ஒரு பக்கம் வீட்டுக்கு வராங்க. வீட்டுல வந்து வேணான்னு சொல்ல முடியாம ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஒரு பக்கம் வானதிக்கு கல்யாண படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைக்காரங்க வந்து கூப்பிடுறாங்க. ஒரு பக்கம் வானதி அவங்க அவாய்ட் பண்றேன்னு தெரியாம ரொம்பவே ஒரு பக்கம் கஷ்டப்படுறாங்க. பாண்டியன் வானதி இது மாதிரி முடிவு எடுத்ததுன்னு நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. வீட்டுல சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. நான் கோவப்பட்டேங்கிறதுக்காக போயிட்டு வீட்டுல வேற ஒரு மாப்பிள்ளை பார்க்க சொல்லியிருக்கா, இப்ப பார்த்து கல்யாணம் பண்ண சொல்லியிருக்கா, அவங்களும் அதை நம்பி வேற ஒரு மாப்பிள்ளை பார்த்து முடிவே பண்ணிட்டாங்கன்னா வர 15ஆம் தேதி அவனுக்கு கோயில கல்யாணமா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆறாங்க. நான் நடேசனும் அவ தொல்லை விட்டுச்சுன்னு இதோட ஒழிச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் அவளை தேடிலாம் நீ போகாத, அந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டு அவ சந்தோஷமா இருந்து கொடுங்க மாதிரி சொல்றாங்க. ஆனா பாண்டியன் வானதி நினைச்சு மனசுக்குள்ள ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அடுத்து நிலா சேரன் கிட்ட நம்ம சந்தா வீட்டுல வேற பாக்கு கொடுத்து வந்திருக்கோம், இவ்வளவு நாளாகும் நம்மளையும் ரெடி பண்ண முடியல, இருந்த நகையும் மாமா போயிட்டு வித்துட்டு வந்துட்டாங்க, இப்ப என்னன்னா பண்ண போறோங்கிற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. சொன்ன டைம்ல நம்ம பணத்தை ரெடி பண்ண முடியலாம், கண்டிப்பா சந்தாவுக்கு அவங்க வீட்டுல வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சேரன் கிட்ட சொல்லி ஃபீல் பண்றாங்க. சேரனும் எனக்கும் அதை நினைச்சலாம்ப்பா வருத்தமா இருக்கு, அவ்வளவு பணத்துக்கு என்ன பண்ண போறோன்னு தெரியலன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்து சோழன் இன்னொரு ஐடியா கொடுக்குறாங்க. இந்த வீடு அப்பாவுடைய பேர்ல தானே இருக்கு, பேசாம அப்பாவுடைய பேர்ல ரிஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் இந்த வீட்டை வித்துட்டா கோடிக்கணக்கில் பணம் வந்துடும், அதை வச்சு சேரன கல்யாணத்தை சந்தோஷமா முடிச்சிடலாம், சந்தாவும் இங்க வந்துருவாங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு எல்லாரும் சரின்னு சம்மதிக்கிறாங்க. ஆனா நடேசனும் எக்காரணத்தை கொண்டு என் வீட்டை என்னைக்கு நீங்க என்ன அவ்வளவு சிங்கப்படுத்தி பேசுவீங்களோ அதுக்கு அப்பவே முடிவு பண்ணிட்டேன், இந்த வீட்டை யாருக்காகவும் விற்க மாட்டேன், உங்களுக்கு வேணும்னா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீங்க போயிட்டு சம்பாரிச்சு பணத்தை சேர்த்துக்கிற மாதிரி வீட்டுல சண்டை போடுறாங்க. ஒரு பக்கம் சேரணும் அப்பா கிட்ட வீடு வேணும்னு சொல்ல கட்டாயப்படுத்தாங்கடா, வீடு பார்க்கலாம், முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சேரன் மனசுக்குள்ள ரொம்பவே ஃபீல் பண்றாங்க.